Hi friends. So நம்ம இந்த வீடியோவில் செக் கன்ஸ்ட்ரைன்ட் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற டேபிளில் இருக்கிற ஒரு கொலமை வந்துக்கிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ஆட் பண்ணுற மாதிரி, உதாரணமாக இந்த டியூரேஷன்னு சொல்கிற இந்த கொலமை வந்துக்கிட்டு யாராவது டேட்டா என்டர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே இருந்தால் மட்டுமே அதில் டேட்டாஸை என்டர் பண்ண விடக்கூடிய மாதிரியான ஒரு செக் கன்ஸ்ட்ரைன்ட் தான் வந்துட்டு நாம் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதே நம்ம ஒரு 2-3 விதமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம எப்படி ஏற்கனவே யூனிக் வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி இதையும் 2-3 விதமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நான் டிலீட் பண்ணுறேன்னு வந்துட்டு இந்த டேபிளை வந்துட்டு நான் டிலீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ட்ராப் டேபிள் கோர்ஸ் சாரி மை டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். கோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த டேபிள் ட்ராப் ஆகிட்டுது. நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் இதிலேருந்து இல்லாமல் போயிட்டுது. ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், செக் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் டேபிள் கோர்ஸ் பாருங்கள், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோர்ஸ் ஐடி இன்டீஜர் primary key. ஸோ நான் இதை கேபிட்டலில் கொடுக்கேன். ஸோ இன்டீஜர் primary key கமா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் நேம் வாட்ஜா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் 150 நாட் நல். சரிங்களா? யாருமே இதுக்கு நாட் நல் கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது யூனிக்காக இருக்கணும்னு சொன்னால் யூனிக்னு சொல்கிற கீவேர்டை கொடுத்து விட்ட மாதிரி இருந்தால் அது யூனிக்காக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன். ஸோ கோர்ஸ் டியூரேஷனில் நான் என்ன செய்கிறேன், இதை வந்துட்டு ஒரு இன்டீஜர்னு சொல்லி கொடுத்தா இங்கே நம்ம எப்படி செக் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்குறதுண்டா செக் அண்ட் சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நம்மளோட காலம்ட நேமை கொடுக்கணும் இங்கே. சரிங்களா? கோர்ஸ் டியூரேஷன்ஸ். சரிங்களா? பெருசாக இருக்கணும். எதை விட என்று சொன்னால் ஒரு 12 விட பெருசாக இருக்கணும். அதாவது 12 மாதத்தை விட கூடுதலான கோர்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ணணும்னு சொன்னால் இப்படி நம்ம கொடுத்து விட்டோமா இருந்தால் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிட்டுது. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டேபிள் க்ரியேட் ஆகிட்டான்னு சொல்லி பார்க்கேன். ஸோ பாருங்கள், டேபிளும் நமக்கு க்ரியேட் ஆகிட்டு. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கொலம்ஸை செக் பண்ணி பார்க்க நான் க்ரியேட் பண்ண எல்லா கொலம்ஸுமே இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீஸை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நான் கொடுத்த செக் கன்ஸ்ட்ரைன்ட் வந்துட்டு எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. சாரி, செக் கன்ஸ்ட்ரைன்ட் வந்துட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் செக் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களாடா, இப்போ நான் டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம இன்சர்ட் குவாரி படிக்கும்போது இந்த செக் கன்ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் 12 விட குறைய கொடுத்தா என்ன நடக்கும், கூட கொடுத்தா என்ன நடக்குங்கிறது அங்கே டீட்டெயிலாக இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் சும்மா ஒரு இன்சர்ட் ஒன்று செய்து காட்டுன்னு பாருங்கள். ஸோ இன்சர்ட் குவாரி வந்துட்டு நம்ம பிறகும் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த செக் கன்ஸ்ட்ரைன்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற காட்டுறதுக்காக செய்கிறேன். சரிங்களா? இன்சர்ட் இன்டு கோர்ஸுங்கிற டேபிளுக்குள்ளே அதுக்குள்ளே கோர்ஸ் ஐடி என்ற ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி கோர்ஸ் நேம்னு சொல்கிற ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் கோர்ஸ் டியூரேஷன் சொல்கிற காலம் இருக்குது. ஸோ இதுக்குரிய வேல்யூஸை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஐடிக்கு வந்துட்டு நான் 1 கொடுக்கேன். அது இன்டீஜர்ன்றதுக்காக வேண்டி கோஸ்ட் நேம் வந்துட்டு கோர்ஸ் 1ன்னு சொல்லி கொடுக்கேன். இங்கே பாருங்கள், நான் இதில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு 10ன்னு சொல்லி கொடுக்கேன். அதாவது எத்தனை மாதம்ங்கிறதுக்கு 10 மாதம்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக இங்கே எரர் காட்டுது பாருங்கள். செக் கன்ஸ்ட்ரைன்ட் வந்துக்கிட்டு இங்கே என்ன செய்யுது, இந்த 12க்கு மேலே இருந்தால் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். உதாரணமாக நான் இதை 14ன்னு சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அது இன்சர்ட் ஆகிட்டுது. இங்கே பாருங்கள், 1 row எஃபெக்டட்னு சொல்கிற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. ஸோ இதுதான் செக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஒரு டேட்டாவை வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது, சரிங்களா, ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது டேட்டா பேஸில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம சில கண்டிஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த செக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு இன்சர்ட் குவாரி நம்ம எழுதி பார்த்தோம். ஓகே, ஒருவேளை நம்ம இந்த
டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரைன் வந்துட்டு இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது மட்டும்தான் முறைன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இல்லை, இது ஒரு முறை. ஸோ இன்னொரு முறையும் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன், டேபிளை ட்ராப் பண்ணுறேன். ஓகே, டேபிள் ட்ராப் ஆகிட்டது. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே டேபிள் எதுவுமே இல்லை. ஸோ டேபிளை நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இதே செக் கன்ஸ்ட்ரைன்ட்டில் நான் இதை டைரெக்டாகவே கொடுக்காம கீழே வந்துக்கிட்டு கன்ஸ்ட்ரைன்ட்ங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதை ஒரு முறை வந்துட்டு இப்படி கொடுக்குறதுக்குரிய ஒரு முறை. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் இங்கே நான் நேம் ஒன்று கொடுக்கணும் வந்துட்டு. சாரி, சொல்லி கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்குற நேம். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், செக் யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் எந்த காலமை கொடுக்க போகிறேன். ஸோ கோர்ஸ் டியூரேஷன்ஸ் பெருசாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும் 12. ஸோ 12 விட பெருசாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு டேபிள் க்ரியேட் ஆகிட்டது. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே கன்ஸ்ட்ரைன்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அதே நேம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டாவது மெத்தட். ஸோ நம்ம யூஸ்வலாக யூனிக் எப்படி நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணி செய்திருந்தோமோ அதே மாதிரி இதையும் நம்ம இங்கே செய்திருக்கோம். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரைன்ட்டில் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட் கூட கொடுத்துட்டோம். ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா இருந்தால் இதை ட்ராப் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்ம கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்க இல்லை, பட் இன் ஃப்யூச்சரில் நமக்கு அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் ஸோ நம்ம என்ன செய்யலாம். இப்போ உதாரணமாக நான் இதை அழிச்சு விட்டேன்னு பாருங்கள், அழிச்சு விட்டுட்டேன். ஸோ அழிச்சு விட்டுட்டு இப்போ நான் இதை டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எந்த ஒரு கன்ஸ்ட்ரைன்டும் இல்லாமல் நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது செக் கன்ஸ்ட்ரைன்ட் இல்லாமல் க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், கீஸ் க்ரியேட் ஆகிட்டு, யூனிக் எல்லாம் க்ரியேட் ஆகிட்டு. பட் இங்கே கன்ஸ்ட்ரைன்ட்ஸில் வந்துட்டு இந்த செக் கன்ஸ்ட்ரைண்ட்டுக்குரிய எந்த ஒரு கோடிங்கையும் நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. ஸோ நான் என்ன செய்யலாம், நம்ம மெனுவலில் வந்துட்டு அதை ஆட் பண்ணலாம். மெனுவல் இல்லை, நம்ம அல்டர் டேபிள் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் நம்ம டேபிள்ஸை வந்துட்டு. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், சிம்பிள் அல்டர் டேபிள். ஸோ டேபிள் நேம் என்னது, கோர்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். யார், கன்ஸ்ட்ரைண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே நேம் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு செக் கன்ஸ்ட்ரைண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நான் என்னத்தை ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் செக்ன்னு சொல்கிற கன்ஸ்ட்ரைண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எந்த காலம்ங்கிறத கொடுக்கலாம். இப்போ நான் கோர்ஸ் டியூரேஷன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கோர்ஸ் டியூரேஷன் சொல்கிற காலம் வந்துக்கிட்டு பெருசாக இருக்கணும் அல்லது சமனாக இருக்கணும் 12 விட, இப்படியும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கன்ஸ்ட்ரைன்ட் நீங்கள் ஒரு இதில் ஆட் பண்ண போகிறீங்களா இருந்தால் கமா கொடுத்துட்டோ அடுத்த கொலமாக கொடுத்தோ அதுக்குரிய கண்டிஷன் என்னங்கிறதையும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த யாருமே வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த கோர்ஸ் நேமில் வந்துக்கிட்டு கோர்ஸுங்கிற நேமில் சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ கோர்ஸ் நேம் நாட் ஈக்குவல் கோர்ஸ். சரிங்களா? ஸோ நாட் வேறு மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ உதாரணமாக இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இன்டீஜர் குளம் இருக்குன்னு சொன்னால் நான் அதை செய்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஸோ இங்கே கமா யூஸ் பண்ணக்கூடாது, அண்டுங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் 2 கன்ஸ்ட்ரைன்ட் செக் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கோர்ஸ் நேம் நாட் ஈக்குவல் பாருங்கள் கோர்ஸ் இப்படி கொடுத்து விட்டிங்களா. அந்த ஸோ இந்த கமா யூஸ் பண்ணக்கூடாது, அண்டுங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தீங்களா இருந்தால் யாராவது இன்சர்ட் பண்ணும்போது இந்த கோர்ஸ் நேமுக்கு வந்துக்கிட்டு கோர்ஸுங்கிற நேம் கொடுத்து சர்வ் பண்ணாங்களாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணாது, வேறு ஏதாவது நேம் கொடுத்தா அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி
கோர்ஸ் டியூரேஷனுக்கு 12 அல்லது 12 விட பெரிய டேட்டா ஏதாவது என்டர் பண்ணாங்களா இருந்தால் 13, 14, 15 இல்லாட்டி 20, 30 ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ நமக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். இந்த டேபிளில் வச்சு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ டேபிளில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷனில் ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அவங்களோட டேபிளில் இருக்கிறது ரீஃப்ரெஷ் ஆகிடும். இதுவே நீங்கள் மெனுவலாக செய்தீங்களா இருந்தால் நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் பெரும்பாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் இல்லை, ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃப்ரெஷ் ஆகும். பட் கோடிங் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண குவாரி யூஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் நம்மளால் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் இந்த ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் கொடுக்கேன். ஸோ ரீஃப்ரெஷ் ஆகிட்டுது. இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்கேன். கன்ஸ்ட்ரைனில் நான் கொடுத்த கன்ஸ்ட்ரைன் வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கொலமை வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணி செக் கன்ஸ்ட்ரைனை நம்ம ஆட் பண்ண போகிறோமா இருந்தால் நம்ம இந்த முறையில் நம்ம செய்து கேளும். ஸோ அதே சமயத்தில் நமக்கு தேவையில்லை இந்த சந்தர்ப்பம் கொண்டு வருதுன்னு சொன்னால் நம்ம அதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம ஆல்டர் டேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லைண்டா நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் கன்ஸ்ட்ரைனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் ஆல்டர் டேபிள் கொடுத்துட்டு கோர்ஸ் இங்கே என்ன செய்யறேன்டா ட்ராப் கன்ஸ்ட்ரைன். ஸோ நான் இங்கே கன்ஸ்ட்ரைனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கனோ அந்த நேமே இங்கே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் சரி. இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக எனக்கு ரிமூவ் ஆகிட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்டா எனக்கு விளங்கிட்டு பாருங்கள், இங்கே எனக்கு அந்த கன்ஸ்ட்ரைன் இல்லாமல் போயிட்டுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரைன் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். ஸோ கன்ஸ்ட்ரைன்லையும் நம்ம இங்கே செக் கன்ஸ்ட்ரைன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி க்ரியேட் பண்ணும்போதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆல்டர் பண்ணுறது எப்படி, தனியாக கன்ஸ்ட்ரைன் கொடுத்து நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணுறது எப்படி, அது எப்படி ட்ராப் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அடுத்த கன்ஸ்ட்ரைன் சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.